சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து காம்படிஷனில் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னே தெரியாமல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா சண்டை போட சொல்லுவாங்களோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் என்ன நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்களோ, என்ன ஏது, இல்லை ஜோடி பொறுத்து அழகாக இருக்குமா இல்லையான்னு கேட்பாங்களான்னு சொல்லிட்டு 1008 கேள்வி அவங்க 2 பேரோட மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் ரோகிணி என்ன பண்ணாங்கன்னா, மனோஜ் நம்ம இந்த காம்படிஷனில் கலந்தே ஆகணுமா, எதுக்காக அங்கெல்லாம் கலந்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி கேட்க, உடனே மனோஜ் வந்து ரோகிணி இது வந்து டைம் வேஸ்ட்டு கிடையாது, கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ற நம்பிக்கை உனக்கு இல்லையா, ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி நம்ம இந்த காம்படிஷனில் கலந்து ஜெயிச்சிருக்கோம், அதனால் இந்த போட்டியை நம்ம டைம் வேஸ்ட்டாக நினைக்கக்கூடாது, இதில் 1 lakh நம்ம ஏர்ன் பண்ண முடியும் போட்டியில் ஜெயித்தோம் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் அந்த 1 lakh வச்சு நம்ம முத்துக்கிட்ட 1 லட்சம் கொடுத்துட்டுனா 2 மாதத்துக்கு அவனுக்கு 50,000 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே நம்ம கையில் சேவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை ஒரு வழியாக பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாரு. அதோடு இல்லாமல் நம்ம ரவியும் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, மேலே நின்று ஒருவேளை நமக்குள்ளே புருஷன் ஸ்ட்ராங்காக இல்லை ஒய்ஃப் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டாக நிற்க, அந்த டைமில் கீழே டவுட்டான நம்ம முத்துவும் மீனாவும் ஸ்ருதி ரவி தானே இதை பற்றி சொன்னாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஒன்று கேட்டோன்னா அவங்க கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே போகிறாங்க. மேலே போனதுமே முத்து கோவப்பட்டு, ரவி டேய் என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க, நீல என்னடா பையன் அப்படிங்கிற மாதிரி ரவி கிட்ட ரொம்பவே ஆர்கியூ பண்ணுறாரு நம்ம முத்து. இதையெல்லாம் பார்த்துட்டு மீனா ஒரு பக்கம், என்ன ரவி நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாவும் சொல்ல, உடனே நம்ம ரவி வந்து ஏய் என்ன ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இது ஃபன்னு தான் அப்படின்னு சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாங்கள் நாளைக்கு காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கோம், என்ன கொஸ்டின் கேட்பாங்க என்ன மாதிரி இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம முத்து என்ன பண்ணுறா, காம்படிஷனில் இப்படி எல்லாமாடா கேள்வி கேட்பாங்க, எனக்கு கார் எப்படி ஓட்ட சொல்கிறேன்னு சொன்னால் வேணா நான் பார்ப்பேன், அதுவும் இந்த மாதிரி சண்டை கிண்டனா கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அப்படி மட்டும் இருக்காது, நம்ம பர்சனல் லைஃப்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்து சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாங்களும் நைட் ஃபுல்லாக டைம் இருக்குல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கீழே போயிடுறாங்க. யார் ஜெயிக்க போகிறோன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் நான் ஜெயிப்பேன் நீ ஜெயிப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.